ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறப்பாளோ என்றால் மறக்க மாட்டாள். ஒரு ஸ்திரீ தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளையை அவ்வளவு கண்ணும் கருத்துமாய் அவள் பாதுகாப்பாள், நேசிப்பாள். தன்னுடைய ஜீவனையே அந்த பிள்ளைக்கென்று கொடுத்து அந்த பிள்ளையை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் அரும்பாடுபடுகிறவளாய் அவள் இருப்பாள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் அந்த குழந்தையை அதிகம் நேசிப்பதும், அதற்கு போஷாக்கு கொடுப்பதும், அந்த குழந்தைக்குரிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் யோசிப்பதும் அந்த தாயாக தான் இருக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டா. ஒரு தாய் அதை செய்ய மாட்டா. ஒருவேளை அப்படி உன்னதமான உறவாய் இருக்கிற தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போகலாம். சில நேரங்களில் தாய் கூட மறந்து போகலாம். ஆனால் கர்த்தராகிய நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன ஒரு அருமையான வார்த்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். நிச்சயமாகவே எத்தனை பேர்கள் உங்களை மறந்தாலும், எத்தனை பேர்கள் உங்களை புறக்கணித்தாலும், எத்தனை பேர் உங்களை நிந்தித்தாலும், எத்தனை பேர்கள் உங்களை பரிகாசம் பண்ணினாலும், தாய் போன்ற நிலைமையில் உள்ளவர்கள், தாய் ஸ்தானத்தில் உள்ளவர்கள், ஒருவேளை தாய், ஒருவேளை தகப்பன், நீங்கள் அதிகமாய் நம்பின சில உறவுகள், மனிதர்கள், எத்தனை பேர் உங்களை மறந்தாலும் இவங்க மறக்க மாட்டாங்க. இது நடக்காதுன்னு நினைத்த சில காரியங்கள் ஒருவேளை நடந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அது நடக்காதது நடக்கும். ஆனால் என்னிடத்தில் ஒருபோதும் உன்னை மறக்கிற ஒரு காரியம் ஒருபோதும் என்னிடத்தில் இல்லவே இல்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார். இதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலை விலகுமா? விலகாது. பர்வதம் நிலை பெயருமா? நிலை பெயர்ந்து போகாது. ஆனால் விலகாத மலை கூட விலகலாம், நிலை பெயராத பர்வதம் கூட நிலை பெயர்ந்து போகலாம். ஆனால் என் கிருபையோ ஒருபோதும் 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 உன்னை விட்டு விலகாது. நிச்சயம் இன்றைக்கு தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும், நீங்கள் போகிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையை கட்டளையிட்டு உங்களை மறவாமல் உங்களை நினைத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் போதுமானவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் எங்களை மறக்காத தேவன், தகப்பன் மறந்தாலும் எங்களை மறக்காத தேவன், எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் நல்ல தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய அருணோதயம் உதிப்பதாக. உம்முடைய அன்பின் ஆண்டவரே கரம் ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. வேதனையோடு, துக்கத்தோடு, வியாகுலத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சமீபமாய் இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.